திமுக கூட்டணி, அதிமுக, தாவேகா குறித்துலாம் பேசிட்டோம். நாம் தமிழர் கட்சி 2026ல் தனித்து தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. 117 இடம் ஆண்கள், 117 இடம் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய இடங்களில் வேட்பாளர்களையும் அவர் தொடர்ச்சியாக அறிவிச்சுட்டு வரார். 2026 தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, 2026 தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஏறுமுகமாகவே இருக்கும். எப்பவும் போல் ஒரு ஏறுமுகமாகவே இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம். ஏன்னா சீமான் எப்படி வளர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சொல்வது போல் அவர் அதிமுகவை காட்டி அதிமுகவை பலவீனப்படுத்தி தான் வளர்றாரு. இப்போ நீங்கள் கமலஹாசனோ டிடிவியோ உள்ளே வரப்போ அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் ஒன்று இருந்தது. 3 வாங்கினாங்க. சீமான் அப்போ 4 வாங்கினாரு. அப்போ இடைத்தேர்தல் 5.5 4 வாங்கினாங்க. அதை 5.5 4 வாங்கினாங்க. இடைத்தேர்தல்னு வரப்போ டிடிவியோ கமலஹாசனோ அதில் போட்டி போடுறத தவிர்க்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல சீமான் கன்சிஸ்டன்ஸாக போட்டி போடுறாரு. அப்போ அது போட்டி போடுறதுனாலேயே அந்த வாக்குகள் சீமானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நீங்கள் இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தல், இது எல்லாத்துலேயுமே அதிமுக போட்டி போடல. இப்போ லாஸ்ட்டாக நடந்த இடைத்தேர்தலில் திமுக விசஸ் நாம் தமிழர்னு சொல்லிட்டு தான் போச்சு. கிட்டத்தட்ட 22% வாக்குகளுக்கு மேலே நாம் தமிழர் டெபாசிட் வாங்கலையே. டெபாசிட் வாங்கலைங்க. டெபாசிட் வாங்குறதுக்கு ஒரு 1000 1500 வாக்குகள் தான் மீதம் இருக்குது. அதை சீமான் என்ன சொல்கிறாரு, கடைசி நேரத்தில் என் வாக்குகளை எண்ணலன்னு சொல்கிறார். ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாரு. பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் எவ்வளோ, எண்ணப்பட்ட வாக்குகள் எவ்வளோ, அந்த லிஸ்ட்டு நீ கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருல. அப்போ கேட்குறப்போ டெபாசிட் வாங்கிட்டு இருப்பேன் நான். தொடர்ச்சியாக அவங்க நாம் தமிழர் அந்த இவிஎம் மிஷின்ஸ் மேலே குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. தொடர்ச்சியாக பல கட்சிகள் வைக்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே இடைத்தேர்தல் வரப்போ ஒரே ஒரு தொகுதி, அந்த ஒரே ஒரு தொகுதியில் எண்ணப்பட்ட வாக்கு எவ்வளோ, பதிவு செய்யப்பட்ட வாக்கு எவ்வளோன்னு ஒரு கேண்டிடேட்டாக ஒரு கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவராக அவங்க கேட்குறாங்க. அதை இவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க சொல்லலை. ஒருவேளை எண்ணிருந்தா எனக்கு டெபாசிட் கிடைச்சிருக்கும்னு சீமான் தரப்புல இருந்து சொல்லப்படுது. சரி, ஓகே, சீமானே சொல்றாரு டெபாசிட்டே வாங்கலங்க. 22% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டும் ஈரோடு எலெக்ஷன்ல அதேதான் நீங்க சொல்றதுதான் நானும் சொல்றேன். ஒரு இடைத்தேர்தலுடைய வாக்கு சதவீதத்தை பொது தேர்தலோடு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஆனா இவங்க யாரை எதிர்க்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா திமுகவை நேரடியாக எதிர்க்கப்போ அதிமுக பாஜக கூட்டணி இல்ல. இப்ப அதுலதான் நான் என்ன கேட்க வரேன்னா, இதுக்கு முன்னாடி இப்போ தனித்து போட்டினா ஒருத்தர் தான் இருந்தார். இப்போ திமுக அதிமுக வேணான்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா நாம் தமிழராக இருந்தது. இப்போ 2 ஆப்ஷன் இருக்குல்ல, விஜயும் இருக்கார் இல்லையா. அப்போது நிறைய அரசியல் திறனாய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் தமிழருடைய வாக்கு வங்கி 8லேருந்து 4 குறையும் அப்படின்றதான் பல பேரோடைய கருத்துக்களாக இருக்குது. நீங்கள் அதில் உடன்படுறீங்களா? அதை 8லேருந்து 4 குறையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா கமலஹாசன் டிடிவி 2 பேரும் தனித்தனியாக நின்னாங்க. 2 பேரும் தனியா நின்னா எந்த அளவுக்கு அவர்களோடு விஜய் நீங்க ஒப்பிட முடியாது. இல்ல, விஜய் தான் இன்னைக்கு ஒப்பிடலங்க. விஜய்க்கு தான் யங்ஸ்டர்ஸோடைய வாக்குகள், யங்ஸ்டர்ஸ்னுடைய ஈர்ப்பு அதிகமா இருக்கு. எல்லோருமே அவர் அன்டெஸ்டட் ஓட்டு தான். ஆனா எல்லாருமே சொல்றாங்கல்ல 10% அவர் தாண்டுவாரு, அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டே பல கட்சிகள் வரும் அப்படின்லாம் சொல்றாங்க. புரியுது, அதான் சொல்றேன். நீங்க கமலஹாசனை மட்டும் நான் ஒப்பிடல. கமலஹாசன் பிளஸ் டிடிவி 2 பேரும் வாங்கின வாக்கு எவ்வளோ? 5.5 3.7 அது தொடர்ந்துதா? இல்லை. சரி, அவங்க 2 பேரும் சேர்ந்து சீமானோட அதிகமான வாக்கு எடுத்தாங்க. சீமான அந்த நேரத்தில் சரிஞ்சாரா? ஏற்கனவே வாங்கினது 1.1, இந்த முறை வாங்கினது 4. அதுக்கு அடுத்த எப்படி பாருங்களேன். இப்போ யார் ஒருவர் அதிமுகவை எதிர்த்து இப்போ தனியாக வரும்போது, வைகோ அவர்கள் தனியாக வரும்போது ஒரு பெரிய எழுச்சியை கண்டார். விஜயகாந்த் வரும்போது ஒரு பெரிய எழுச்சியை கண்டார். இப்போ சீமான் அவர்கள் 8% வாங்கியிருக்காருன்னு வச்சுங்களேன். எல்லோருமே அந்த 8லிருந்து 10 அதை தாண்டல, 3வது அணியாக வந்திருக்கிறாங்களே தாண்டி அதை தாண்டி வளரவே இல்லை அப்படின்றதான் கடந்த 50 ஆண்டு கால அரசியல் நம்மளுக்கு சொல்ற செய்தியாக இருக்கு. இன்னொன்று, இந்தியா முழுக்க நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கூட கூட்டணி வச்சு தான் ஒரு கட்சியை வெற்றி பெறாங்க. தனித்தே நின்று ஜெயிப்போம் அப்படின்றது எங்கோ ஒரு சான்றுகள் இருக்கலாமே கண்டி, இந்தியா முழுக்க பல சான்றுகள் அந்த மாதிரி இல்லை. ஸோ அதையே அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. தனிச்சு நின்று தான் ஜெயலலிதா 2016 ஆட்சி பிடிச்சாங்க. இப்போ தனிச்சு நின்று தான் 2016 ஓகே தான் பிடிச்சாங்கல்ல. தனிச்சு நின்று அவங்களால சாதிக்க முடியும் சொல்ல முடியாது. ஒரு 3-4 கட்சி அவங்களாம் விஜய் சின்னம் ஓகே 234 தொகுதியிலும் ரெட்டலையை போட்டு ஜெயலலிதாவால சாதிக்க முடியும். ஓகே, அப்ப இருந்த அரசியல் சூழ்நிலை அப்ப 5 முனை போட்டியாக இருந்தது. இப்ப பாமக தனியா நின்னாங்க, மக்கள் நல கூட்டணி இருந்தது. இப்ப ஓட்டுகள் ஸ்பிட் ஆகும்போது அது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமா இருக்கும். நீங்க எப்பயுமே பாருங்க, ஓட்டுகள் பிரியுது. இப்போ ஆளுங்கட்சி இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு எதிரணியில் 4 பேர் நின்னாங்கன்னா இவங்களுக்கான ஓட்டு அப்படியே இருக்கும். எதிரணி ஓட்டு தான் 4 ஸ்பிட் ஆகும்போது இவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த ஃபார்முலாவும் அவங்க சீமானவர்கள் ஆட்சியை பிடிக்க மாட்டாருன்றதை தாண்டி அவர் இந்த தேர்தலில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஏறுமா இறங்குமான்றது தான் நம்மளுடைய கேள்வியாகவே இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம பார்க்குறப்போ
கிராஜுவலா ஏறிட்டு இருந்த சீமானோட வாக்குகள் இந்த முறையும் ஏறும். ஏன்னா அவரோட செயல்பாடுகள் சமீப நாட்கள்ல அடித்தட்டு தொடர்ச்சியா மக்களோட ஓகே இப்ப செயல்பாடுகள் நீங்க பேசும்போது நான் கேட்கிறேன், தொடர்ச்சியாக நிர்வாகிகள் விலகல் அப்படின்றது ஒரு பெரிய பேசு பொருளாகிட்டே இருந்தது. நடுவுல சில காலம் தொடர்ச்சியா நிறைய பேர் விலகினாங்க. அது வந்து பெரிய செய்திகளா ஆக்கப்பட்டுக்கிட்டே வந்தது. அவருடைய பிறந்த நாள் அந்த காலகட்டத்தில் ஒரு 2 மாசம் தொடர்ச்சியாக சீமான் கட்சியிலிருந்து வெளியேறும் நபர்கள், மாவட்ட செயலாளர் வெளியேறினார், மண்டல செயலாளர் வெளியேறினார், மாநில ஒருங்கிணைப்பாளர், இந்த மாதிரி தொடர்ச்சியாக அறியப்பட்ட முகங்களாக வெளியே போனாங்க. காளியம்மாள், இளவஞ்சி, இப்போ இந்த மாதிரி தெரிஞ்ச முகங்கள்லாம் வெளியே போகும்போது அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தானே நாம் தமிழர் கட்சிக்கு. இல்லை, நாம் தமிழருக்கு முகம் வந்து காளியம்மாளோ இல்ல மற்றவங்களோ இல்லை, நான் அப்படி தமிழருக்கு முகம் வந்து சீமான் தான். அதை நான் அதில் மாற்று கருத்து இல்லை. முன்னணியில இருந்த ஒரு முக்கிய தளபதிகளா இருக்குங்க ராஜீவ்காந்தியோ கல்யாண சுந்தரமோ போய் திமுக அதிமுகவில் போய் சேர்ந்தப்பவே கவலைப்படாது. இப்போ கூட சமீபத்தில் நடந்த ஒரு நேர்காணல்ல சீமான் சொல்றாரு, யாராவது வெளியேறினாங்கல்ல, அப்ப நீங்க யார் வெளியேறத பார்த்து வருத்தப்பட்டீங்க? யாரு வெளியேறதையும் வருத்தப்படல. இல்ல எப்படிங்க சொல்லுவாங்க? ஒருத்தர் எப்படிங்க சொல்ல முடியும்? இல்ல ஏன் அதை சொல்ல வராங்கன்னா, அது அவருக்கு எவ்வளவு வருத்தம் இல்லையோ அதே அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் வருத்தம் இல்லை. நான் எப்படி கேட்கறேன்னா, இப்போ ஒருத்தர் கட்சிக்கு வராரு, தொடர்ச்சியா பணம் பங்களிப்பு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அவர் ஏதாவது எதிர்பார்ப்பார் இல்லையா? இப்போ ஒருத்தர் மாவட்ட செயலாளர் எனி போஸ்ட்ல இருக்கிற ஒருத்தர் செலவு பண்றாங்கன்னு வைங்களேன், ஒரு கூட்டம் போடுறேன்னா அவங்க செலவு பண்ணும், வேற ஏதாவது இப்போ வேட்பாளராக போட்டிட்டாருன்னா அவர் செலவு பண்ணும். புரியுது. அப்படி செலவு பண்ணும்போது தான் சொந்த பணத்தை செலவு பண்ணிட்டு கட்சியில் மரியாதை இல்லைனாலோ இல்லை வேற ஏதாவது இஷ்யூல அவங்க வெளியே போறாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி பேசும்போது இன்னொரு புதுசா வர்றதுக்கு எப்படி யோசிப்பாங்க? இருக்கிறவன் இரு, இல்லைன்னா வெளில போ அப்படின்னு சொல்றது எப்படி வந்து ஒரு பேச்சா கேட்கறதெல்லாம் கட்சியில இருந்து வெளியேறது நாம் தமிழ் கட்சியில் மட்டும் நடக்கல. சமீபத்தில் கட்சி தொடங்கப்பட்ட தாவேகாவிலும் வைஷ்ணவி போன்ற நபர்கள் எல்லாம் நிர்வாகிகள்லாம் வெளியேறினாங்கன்றதை நம்ம பாக்குறோம். கட்சியிலேருந்து நிர்வாகிகள் வருவாங்க போவாங்க, அதெல்லாம் தாண்டி கட்சி அதை கேட்கலங்க. கட்சி நிர்வாகிங்க வருவாங்க போவாங்கன்றதை நான் ஏத்துக்கிறேன். ஒரு தலைமை இப்படி சொல்லும் போது அது புதுசா வரவங்களுக்கு என்ன இம்பாக்ட கொடுக்கும் தான் நான் கேட்கிறேன். அது அவர் தான் சொல்லிட்டார்ல, அது நான் அன்பான சர்வாதிகார ஆட்சி, என் தம்பிகளை நான் அப்படி தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அந்த கட்சியினுடைய உள் விவகாரத்தில் நம்ம போயிட்டு ஒரு தலைமை இப்படி பேசலாமா அப்படின்னு. ஏன்னா நீங்கள் கருணாநிதி ஜெயலலிதாவெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நீங்களால் நின்று பேச முடியும்னு நினைக்கிறீங்களா? அமைச்சர் காலில் விழணும், இல்லைன்னா டேபிள் வெயிட்டு மண்டையில் வந்து விழுந்து கட்டுப்போட்ட செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்படிப்பட்ட தலைவர்களும் இருக்காங்க. ஓகே, இப்போ இன்னொன்று நான் வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறது, இப்போ மற்ற கட்சிகள்லாம் பாருங்களேன், இப்போ திமுகவில் ஒரு நிர்வாக கட்டமைப்பு அப்படின்றது இருக்கும். தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், அதுக்கப்புறமாக தலைமை நிலைய செயலாளர்னு ஒரு பதவி இருக்கும், முதன்மை செயலாளர்னு ஒன்று இருக்கும், அதுக்கடுத்து ஆர்டரில் இருப்பாங்க மாவட்ட செயலாளர், அப்புறம் அணிகளினுடைய தலைவர்கள், செயலாளர்கள் அப்படி இருப்பாங்க. மாவட்ட செயலாளர், அதுக்கப்புறமாக வட்டம், ஒன்றியம், பெருநகரம், நகராட்சி, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? இப்போ நாம் தமிழர்ல இந்த மாதிரி என்ன கட்டமைப்பு தான் இருக்குது அப்படின்ற கேள்வி பல பேர் கேட்குறாங்க. இப்போ நாம் தமிழர்ல சீமான் மட்டும்தான் ஒரு முகமாக இருக்கிறார். இப்போ மற்ற கட்சிகள்லாம் எடுத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் முகமா இருப்பார், அது எல்லாருமே சொல்லிடலாம். இப்போ அதிமுகவில் விழுப்புரம்னா CV சண்முகம் இப்படி சொல்லலாம். மதுரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்லூர் ராஜ் இருக்கிறார். இந்த மாதிரி நிறைய தலைவர்களை எப்படிங்க தெரிய சொல்ல முடியும்? தெரிய வருதுன்னா அமைச்சராக இருக்காங்க, எம்எல்ஏவா இருக்காங்க, தெரிய வருது. சீமானி இன்னும் அமைச்சராகவோ எம்எல்ஏவோ மாறல. சீமானே அரசியல் தெரிஞ்சாதான் அந்த கட்சியை வளர முடியும். ஒரு தலைவர் இருக்காருன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தளபதி வேணும். அப்படி தளபதி இருந்தாதான் அந்த கட்சியை வளர்க்க முடியும். இப்போ விஜய்க்கும் அந்த குற்றச்சாட்டு தான் இருக்கு. ஏன்னா விஜய் மட்டும்தான் தெரியுறாரு அந்த கட்சியில. இப்ப காஞ்சிபுரத்துல யார் இருக்கா, சிவகங்கையில யார் இருக்கா அப்படின்றது தெரியாது. பாஜக வளர்ந்த கட்சி தான், ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பாஜக வளர்ந்த கட்சி ஒத்துக்கிறீங்களா? தேசிய அளவில் வளர்ந்த கட்சி. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு திருவள்ளூரோட மாவட்ட செயலாளர் பேர் உங்களுக்கு தெரியுமா? இல்லை சென்னையோட மாவட்ட செயலாளர் பேர் உங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி அந்த கட்சி 11% வாக்கு வாங்குது? அப்புறம் எப்படி அந்த கட்சி அவங்களோட அந்த கட்சி இப்படி ஒரு கட்சியினுடைய மெயின் சபார்டினேட் ஃபோர்ஸா இருக்க முடியுது? அதிமுகவோட மெயின் சபார்டினேட். ஏன்னா அவங்க மத்தியில ஆட்சியில் இருக்காங்க. ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளரே தெரியப்படலை. அப்போ இவங்க ஆட்சி பிடிக்கணும், இல்லை நீங்கள் 20% வாக்கு வாங்கணும், இல்லை விசிகா போல ஒரு 6 சட்டமன்ற உறுப்பினர்களாவது இருக்கணும், ஒரு 2 பாராளுமன்ற உறுப்பினர்களாவது, அப்போ தான் அவங்க அறியப்படுவாங்க. நீங்கள் சும்மா நான் மாவட்ட செயலாளர், ஒரு சாதாரண அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் மாவட்ட செயலாளர் வந்து என்ன பண்ணிட போறீங்க? ஒரு ப்ரெஸ் மீட் சந்திப்பீங்களா? ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க முடியும். அந்த போராட்டத்தை ஊடகங்கள் வெளிக்காட்டினாதான் இவர் இந்த மாவட்ட செயலர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததான்னு தெரியும். எந்த ஊடகமும் காட்டாம அவங்க எப்படி தெரியும் நீங்க நினைக்கிறீங்க? அவங்க தனிப்பட்ட முறையில் ஊடகங்கள் வச்சிருக்காங்க, கடந்த 2 மாதமா நாம் தமிழர் கட்சி தான் லைம் லைட்ல இருந்துகிட்டே இருக்கு, தொடர்ச்சியாக இருக்கு. தலைவர் வராரு, அந்த தலைவர் வந்து செயல்படுறாரு, மரம் ஏறுறாரு, ஆடு மாடு வைக்க போறாரு, பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு, அதுக்கு கலந்துக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு இன்னும் அந்த மாவட்ட செயலாளர்
அப்படின்ற அந்த வலிமையோ அந்த அதிகாரமோ கட்சியில இருந்து கொடுக்கப்படலையோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்குல்ல. ஏன்னா சீமான் வந்து இன்னொன்னு ஓகே இதை நான் எடுத்துக்கிறேன். இன்னொன்று வந்து நான் கேட்கணும்னு நினச்சது, ரொம்ப நாளாக நாம் தமிழரில் எனக்கு இருக்கக்கூடிய ஐயப்பாடுன்றது, கட்சியில் உழைக்கிறவங்க ஒருத்தங்களா இருக்கிறாரு, கட்சியில் சீட்டு கொடுக்கறது வேற ஒருத்தங்களுக்காக கொடுக்குறாரு. இப்போ 2024 சீட்டு கொடுத்தது கூட எங்கிருந்தோ வந்து டாக்டராக தூக்கி தேடி தேடி கொடுத்தாரு. அவங்களாம் கட்சியில் வந்த பிறகு தான் அவங்களுக்கு வந்து பதவி கொடுத்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் வந்து திருச்சியில் ஒருத்தர் நின்னார், ஜல்லிக்கட்டு ராஜேஷ். அவர் அப்போ தான் கட்சியில் சேர்ந்தார், அவருக்கு அப்படி உடனே சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ திருச்சியில் உழைச்ச தம்பிங்களுக்கான அங்கீகாரமாக என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? புரியுது. அது அவரோட கட்சி, அவருடைய விருப்பம், அவர் செய்கிறது தான் அவருடைய கட்சியினுடைய பைலா, அவர் சொல்கிறது தான் வேட்பாளர் அப்படின்னு அவர் ஒரு நடைமுறையில் போயிட்டுருக்காரு. தம்பிகளும் ஏற்றுக்கிட்டு அவரோட செயல்படுறாங்கல்ல. யாருமே வந்து குற்றச்சாட்டா என்னை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வைக்கல, வச்சவங்களாம் வெளியேறிட்டாங்க. அவர் சொல்லிட்டாரு, நான் தானே கட்சி, நான் சொல்கிறேன் தான் வேட்பாளர், இருந்தார் இல்லைன்னா போன்னு சொல்லிட்டாரு. அதை மீறி நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இல்லை, பேச வேண்டிய அவசியம் இல்லைன்றல. இப்போ எப்படி சொல்கிறதுனா, இந்த முறை தான் இப்போ தெரிஞ்சு இடுமாவனம் கார்த்தி நிற்கிறார், ஒரு முக்கியமான தளபதிகளில் ஒருத்தர் நிற்கிறாருன்னு வைங்களேன். இப்போ ஒரு தெரியாத முகத்தை கட்சியில் ஒருத்தரை வேட்பாளராக நிப்பாட்டுறதுக்கும், இப்போ கட்சியிலேயே அறிஞ்ச முகம் அப்புறம் ஒருத்தரை நிப்பாட்டினாங்கன்னு வைங்களேன், அங்கே இருக்கக்கூடிய தம்பிகளோ தங்கைகளோ அந்த கட்சியினுடைய தொண்டர்களோ ஒரு உற்சாகமாக வேலை செய்வாங்க. ப்ளஸ் இப்போ இடுமாவனம் கார்த்தி அப்படின்னா ஓரளவுக்கு நாம் தமிழர் கட்சியில் ஒரு அறியப்பட்ட முகம், இவர் நிற்கிறாரா இந்த தொகுதியில் அப்படின்றது தெரியும், ஒரு பேசுபொருள் ஆகலாம். ஊடக விவாதங்களில் ஏற்கனவே அவர் நிறைய கலந்துக்கிறார். அவரை கூப்பிட்டு நேர்காணல் எடுப்பாங்க, நீங்கள் வின் பண்ணால் என்ன பண்ணுவீங்கலாம் கேட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பேசுபொருளாக ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு புதிய முகத்தை, யாருனே தெரியாத ஒருத்தரை அன்றைக்கி கட்சியில் சேர்த்து அவங்களுக்கு சீட்டு கொடுப்பதன் மூலமாக அது எப்படி வந்து கட்சிக்காரங்களை இது பண்ணுறது ஒன்று. இன்னொன்று வந்து நான் அதில் கேட்கணும்னு நினச்சது, இப்போ கோவை கார்த்திகாவை வந்து நாகப்பட்டினத்தில் நிப்பாட்டுறாரு, வேற வேற தொகுதியில் இருக்கிறவங்கள வேற வேற தொகுதியில் நிப்பாட்டுறாரு. அதுவுமே வந்து அங்கே இருக்கக்கூடிய கேடர்ஸ்க்கு வந்து அது வந்து அது வந்து நெருடலாக இருக்கும் இல்லையா? அதுவுமே அவர் பண்ணுற தப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆராசா வந்து பெரம்பலூர்லேருந்து நீலகிரி போனப்போ கேட்காத நீங்கள் கேட்கலாமா? ஆராசா நீங்கள் வந்து திமுகவோட இல்லை நான் அதை கேட்கல, திமுகவோட கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். திமுகவுக்கு கட்டமைப்பு இருக்கிற கட்சி, அவங்க எங்கே நிப்பாட்டினாலும் அவங்க வந்து அவங்களுக்கு கட்டமைப்பு ரீதியாக அவங்களுக்கு வந்து பூத் ஏஜென்ட் வரைக்கும் இருக்குது. இப்போ நாம் தமிழர் இப்போ தான் அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு அந்த கட்டமைப்பு இருக்குது, அவங்க வேலை பார்ப்பாங்க. ஆராசா திமுகவில் ஒரு அறியப்பட்ட முகம், அவர் வந்து ஒரு மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட 4 தொகுதியும் என்னோட தொகுதின்னு சொல்லிட்டு அவங்க கேடர்ஸ் வேலை செய்கிறாங்க. அவங்க மாற்றி மாற்றி நின்று அது எப்படி இல்லை இப்போ காஞ்சிபுரத்தில் இப்போ நான் 234 தொகுதின்னா ஒரு தொகுதியில் இருக்கிறவர் இன்னொரு தொகுதியில் போய் இது பண்ணால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஆப்வியஸாக ஒத்துக்க மாட்டாங்க யாருமே. அவங்க கேடர்ஸ் அதை எங்கேயாவது நின்று சீமான் இப்படி பண்ணிட்டாருன்னு போராட்டம், ராவணன்குடியில் போராட்டம் பண்ணுறாங்களா? இல்லை இல்லை ஏங்க, இது வந்து ஒரு கட்டமைப்பாக அவங்க போயிட்டு இருக்காங்க. சீமான் சொல்லிட்டாரு, நான் சொல்கிற ஒரு வேட்பாளர், அந்த வேட்பாளர் யாரோ அவர் பின்னாடி நீங்கள் நின்று வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. தம்பிகள் வேலை செய்கிறாங்க, இதுக்கு மேலே என்ன வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சரி, நீங்கள் சொல்கிறது போல் நேற்று வந்தவங்களை கட்சியில் சேர்த்து கொடுத்துடலாமா? பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை பாராளுமன்ற வேட்பாளர்ன்றது நீங்கள் அவ்வளோ எளிதாக நீங்கள் எடுத்துக்கலாமா? போஸ்ட் ஓட்டுறவங்கள்லாம் வந்து பாராளுமன்ற வேட்பாளர் ஆகக்கூடாதுன்றது சீமானோட நோக்கமாக இல்லை. பாராளுமன்ற தொகுதின்னு வரப்போ 6 தொகுதிக்கு வேலை செய்யணும். 6 தொகுதிக்கு அவனை நான் இன்னைக்கு நெருக்கடியில் நிற்க வச்சு தள்ளிட்டேன்னா அவன் 6 தொகுதிக்கு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு அவன் வந்து கடன்காரன் ஆகணுமா அப்படின்ற எண்ணமா கூட அவருக்கு இருந்திருக்கலாம்ல. பெரும்பாலானோர் சொல்லக்கூடிய கருத்து என்னவாக இருக்குன்னா, நாம் தமிழரை விட விஜய் அதிக வாக்குகள் வாங்குவார் அப்படின்றது கருத்தாக இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வாக்கு சதவீதங்கள் வாங்குறதுக்காக தான் விஜய் வந்து அரசியலுக்கு வந்தாரான்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. வெற்றி பெறத்துக்காக வந்த விஜய், முதலமைச்சர் ஆவதற்காக தான் வந்து வெற்றி பெறத்துக்காக முதலமைச்சருக்காக வந்த விஜய் வாக்கு சதவீதம் 15% வச்சுக்கோங்களேன், அது 31 தொடருமா? 31 அவர் போட்டி போடுவாரா அப்படின்ற, அவர் வந்து வந்த உடனே நான் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்தவர் 15 இல்லை 20% வாக்குகள் பெற்று அவர் ஒரே ஒரு எம்எல்ஏவா இல்லாமல் தோத்து போனாலுமே விஜய் ஏமாற்றம் அடைவார், விஜய் அரசியலிருந்து வெளியேறுவார் அப்படின்றது எப்படி சொல்ல முடியும்? ஏங்க, விஜய் என்னங்க 30 வாக்குகள் வாங்கிட்டாருங்க. 35% வாங்கினாதான் ஜெயிக்க முடியல. 20% வாங்கியோ இல்லை 15% வாங்கியோ விஜய் தோத்து போறாருன்னே வச்சுப்போமே. விஜய் அந்த 5 ஆண்டு காலம் என்ன அரசியலை செய்வார்? கட்சி தொடங்கப்பட்ட 2 ஆண்டு காலத்தில் செய்யாத அரசியலை தோத்த பிறகு 5 ஆண்டு காலத்தில் அவர் செய்வாரா? இல்லை இப்போ கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. புசி ஆனந்துக்கு, ஆதவர்ஜன், நிர்மல்குமார் இவங்களுக்குள்ள இருக்கிற சிக்கல்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. தோத்த பிறகு அவங்கெல்லாம் கட்சியில் தொடருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழுதில்ல.
மக்கள் நீதி மையம் என்னாச்சுன்னு நமக்கு தெரியல. மக்கள் நீதி மையம் 2 தேர்தலை சந்திச்சாங்க. இல்ல மூணாவது இதே தானே நாம் தமிழர் கட்சிக்கும் சொன்னாங்க. அவங்க சஸ்டெயின் பண்ணி நிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி களத்துல நிக்கிறதுக்கான காரணம் சீமானும் அவருடைய போராட்டங்களும், மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் பேசுறவருடைய போராட்டங்களும், இன்னொன்னு அவர் முன் வச்சிருக்கக்கூடிய தமிழ் தேசியம்ன்ற ஒரு சித்தாந்தமும் அவரை வந்து இன்னைக்கு தூரமா கொண்டு போகுது. ஆனா அவங்களுக்கு சித்தாந்தமும் இல்லை, எந்த விதமான பேஸ் மட்டுமே இல்லைங்க, ஒரு பிரம்மாண்டம் தான் இருக்குது. விஜய்ன்ற ஒரு அறிமுகம் தான் இருக்கே தவிர அவங்களுக்கான சித்தாந்தம் இல்லைல்ல. அதை தொடர்ந்து விஜய் வச்சு அவங்களால வளர்ந்துட முடியுமா? 4 தடவை விஜயை இந்த ரோட்டில் நடந்து போகிறாரு, 5ஆவது தடவை விஜய் வர்றாருன்னா யாராவது எழுந்து வந்து பார்ப்பாங்களா? இந்த 4 தடவை வரப்போ ஒரு ஹைப் இருக்கும்ல, அந்த ஹைப் 5ஆவது தடவை இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறேன். விஜய் மட்டுமே வச்சு 31 தேர்தல் வரைக்கும் தாவேக்கா தொடருமா அப்படின்னா இல்லை. இந்த தேர்தலில் தாவேக்கா தோத்தா தாவேக்கா வீட்டுக்கு போக வேண்டியதான். அப்படியே அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு மக்கள் நீதி மையம் எப்படி போச்சோ அந்த மாதிரி கரைஞ்சி போக வேண்டியதான். அதனால் தாவேக்கா நாம் தமிழரை விட அதிகமான வாக்குகள் எடுத்தாலும் அந்த வாக்குகள் பிரயோஜனம் இல்லைன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, நாம் தமிழர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்கிறாங்க, கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறவங்க இந்த தேர்தல் இரட்டை இலக்கத்துக்கு போவாங்களா? வாய்ப்பு இருக்குது. ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? சீமான் எடுத்து வைக்கிற சோசியல் இன்ஜினியரிங்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. பனை ஏறி அந்த சமூகத்து மக்களை கவர்றாரு, மீனவர்களுக்காக போராடுறாரு. அது எல்லாமே அரசியலுக்காக தான் பண்ணுறாரா? ஏன் பண்ணக்கூடாதா? திமுக அதிமுக பண்ணுறப்போ சீமான் பண்ண என்ன தப்பா? சோசியல் இன்ஜினியரிங் இப்போ எல்லாருமே அரசியலில் செய்கிறாங்கல்ல. இல்லை, அது அமித்ஷா பண்ணுற ஒன்று, அது வந்து தப்பு. யார் பண்ணாங்க? நல்லதை யார்கிட்ட இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. மக்களுக்காக போராடுறாருங்க. அந்த சமூகத்து மக்களுக்காக போராடினான்னு, ஆடு மாடு மேய்க்கிற சமூகத்துக்காக போராடினான்னு, மீனவ சமூகத்துக்காக போராடினான். மக்களுக்காக தானே போராடுறாரு. அவங்கள வச்சு அரசியல் பண்ணல. அந்த போராட்டம் மக்கள்கிட்ட வாக்குகளாக மாறி வெற்றி பெறுவார். பல விஷயங்களை அவர் வந்து செய்கிறார்ல அந்த மக்களுக்காக. அந்த மக்கள் சீமான் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது 2 இலக்கத்தில் அவங்க போகலாம். 20-25% வாக்குகள் கூட பெறலாம்ல. ஓகே, 2026 யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? 2026 வந்து திமுக கூட்டணி ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருக்குது. அதே போல் அதிமுக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி வந்து எப்படி தேசிய அளவில் இந்தியான்ற ஒரு கூட்டணியை கட்டமைச்சு அது ஒரு குழப்பமான கூட்டணியாக கடைசி வரைக்கும் தொடர்ந்ததோ, அதே போல் ஒரு குழப்பமான கூட்டணியாக இருக்கிறதுனாலேயே என்னதான் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும், என்னதான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருந்தாலும், இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லாததுனால ஒரு தொங்கு சட்டமன்றம், தொங்கு பாராளுமன்றம் எப்படி ஏற்பட்டுச்சோ அதுபோல் ஒரு தொங்கு சட்டமன்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திமுக தலைமையில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இருக்குன்றது தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, 2026 சீமான், விஜய் அவங்க 2 பேர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது எம்எல்ஏவா ஆவதற்கான வாய்ப்பு? விஜய் எந்த இடத்துல நின்னாலும் விஜய் வந்து வெற்றி பெறுவாரா அப்படின்னா, விஜய் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அறவே கிடையாது. எந்த இடத்துல அறவே கிடையாது. வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா நீங்கள் கமலஹாசனே தோத்துருக்காரு, மீண்டும் மீண்டும் கமலஹாசன். அண்ணாமலையே தோத்துருக்காரு, அண்ணாமலையை சீமானே தோத்துருக்காரு. முதல் தேர்தல்னு வரப்போ சீமான் தோத்துருக்காரு, அண்ணாமலை தோத்துருக்காரு. அண்ணாமலை விஜயோட கம்பேர் பண்ண முடியும். ஏங்க, நாலேஜான பர்சன், ஐபிஎஸ், ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர், அவரே தோத்துருக்காரு. அப்படி இருக்கிறப்போ விஜய் நீங்கள் எந்த தொகுதியில் நின்னாலும் உங்களுக்கு எதிராக திமுக பயங்கரமாக வேலை செஞ்சு தோக்கடிக்கிறதுக்கான வேலையை பார்க்கும். சீமான் இந்த முறை வந்து ஒரு கிராமப்புறமான தொகுதி, குறிப்பாக சொல்லப்போனால் சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற தொகுதிகளில் நின்று வெற்றி பெற்று ஒரு மக்களுடைய குரலாக சட்டமன்றத்தில் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்குது. கண்டிப்பாக அதை அவர் செய்வாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? சீமான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெருசாக இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்டில் வந்து சீமான் ஒரு முக்கியமான தலைவராக பார்க்கப்படுறாரு. சீமான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.